Hi viewers, Assalamu alaikum. Welcome to Taste of Muslim Foods. Inshallah, இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் 2-3 நாள்ல அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு கம்ப்ளீட் ஆக போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெருநாள் வருது. ஸோ அதுக்காக ஒரு ஸ்பெஷலான வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் இஃப்தாருக்கு வட்லாப்பூர் ரெசிபி பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கரெக்டான மெஷர்மெண்ட்டோட நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் எல்லா இன்கிரீடியன்ஸுமே இந்த கப்ல தான் நான் அளந்து எடுத்திருக்கேன். அதே போலவே நீங்களும் ஏதாச்சும் ஒரு கப் வச்சுட்டு அதுலயே எல்லா இன்கிரீடியன்ஸுமே அளந்து எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதுல நான் இன்னைக்கு 3 முட்டை சேர்த்திருக்கேன். 3 முட்டை இந்த கப்ல ஃபுல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் 3 முட்டையும் சேர்த்துக்கலாம். அதே கப்ல 1 கப் அளவு சீனி சேர்த்துக்கலாம். இந்த சீனி கூட ஒரு 4 ஏலக்காய், 3 முந்திரி இல்லனா 3 பாதாம் சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டைக்கு 1 பாதாம் 1 முந்திரி அந்த மாதிரி கணக்குல 3 எடுத்திருக்கேன் நானு. இது எல்லாத்தையும் நல்லா பவுடரா அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு இந்த முட்டை கூட இதையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே கப்ல 1 கப் அளவு நான் பாக்கெட் பால் எடுத்திருக்கேன். திக்கான பாக்கெட் பால். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க திக்கான தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன். டேஸ்ட்டை இன்னும் நல்லா கூட்டி கொடுக்கறதுக்காக இந்த உப்பு சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு விஸ்க் வச்சு அடிச்சு விட்டுருங்க. நல்லா நுர வர அளவுக்கு நல்லா அடிச்சு விடுங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம வடிகட்டி இன்னொரு பவுலுக்கு மாத்திடலாம். நம்ம ஏலக்காய் எல்லாம் சேர்த்திருக்கிறதுனாலையும் சர்க்கரை சேர்த்திருக்கிறதுனாலையும் நல்லா வடிகட்டிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சு நல்லா சூடுபடுத்திக்கோங்க. அதுல இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நல்லா ஹீட் வர்றது வரையும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மிக்சிங்ல 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திருக்கேன். இதை கவர் பண்ணிட்டு அந்த இட்லி பாத்திரத்து உள்ளார வச்சிடுங்க. மூடி நல்லா டைட்டா இருக்கிற மாதிரி போட்டுருங்க. தண்ணி மேல வரக்கூடாது. அந்த ஸ்டாண்ட் கவர் ஆகுற வரையும் தண்ணி இருந்தா போதும். தண்ணி நல்லா கொதி வர்றது வரையும் அடுப்பு ஹை ஃப்ளேம்ல இருக்கட்டும். நல்லா சூடு வந்த பிறகு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் நான் வச்சு எடுத்திருக்கேன். 20 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பாக்குறேன். நல்லா ஃப்ளஃபியா உப்பி இருக்கு. இது நல்லா வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக ஒரு கத்தி இல்லைன்னா ஃபோக் விட்டு செக் பண்ணி பாருங்க. எதுவுமே ஒட்டாம வந்துச்சு அப்படின்னா பர்ஃபெக்டா குக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ நான் இதை எடுத்துட்டேன் வெளியில. இதை இன்னொரு பிளேட்டுக்கு ஆற விட்டுட்டு மாத்திடலாம். இப்போ பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கேக் மாதிரி அவ்வளோ டேஸ்டா இருக்கும். எல்லா முஸ்லிம்ஸ் வீட்லயுமே பெருநாளுக்கு இது இல்லாம இருக்காது. முத நாள் நைட்டு இதை நாங்க பண்ணி வச்சுட்டு காலையில பசியார கூட சேர்த்து இது சாப்பிடும் போது அவ்வளோ ருசியா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதுல முந்திரி எல்லாம் சேர்த்துக்கிறதுனால நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் டேஸ்ட் ஆஃப் முஸ்லீம் ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.